ஆங்காங்கே சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்ட பொழுது அப்பொழுதும் எதிர்கட்சியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் முதல் குரல் கொடுத்தார். அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இந்த அதிமுக வாயை மூடிக்கொண்டிருந்தது. இன்றைக்கும் அதை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தட்டி கேட்கின்ற அளவிற்காகத்தான் இன்றைக்கு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். நமக்கான நிதியாக பாதிக்கப்பட்ட பொழுது ஏறத்தாழ நமக்கு வர வேண்டிய 39,000 கோடியை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கும் பொழுதெல்லாம் இதோ தருகிறேன் அதோ தருகிறேன் மறுத்துவிட்டு நிறைவாக நாம் எப்பொழுது நாம் நீதிமன்றத்தை நாடினமோ அப்பொழுது மட்டும் 270 கோடி ரூபாய், நாம் கேட்டது 39,000 கோடி, அவர்கள் விடுவித்தது வெறும் 270 கோடி. ஏன் என்னையே உதாரணம், என்னுடைய துறையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்முடைய கல்வி நிதியாக நமக்கு வர வேண்டிய, நியாயமாக நமக்கு வர வேண்டிய 2,152 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் அவர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க சொல்ற கொள்கையில நீங்க கையெழுத்திட்டாதான் அந்த 2,152 கோடி ரூபாய் நாங்கள் தருவேன் என்று சொல்லும் பொழுதுதான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொன்னாரு, இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா என்று கேட்டார். உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. அவர் எந்த அர்த்தத்திலையும் கேட்கல, அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கேட்கல. எங்க அப்பனும் எங்க ஆத்தாலும் எங்க அக்காவும் என் தங்க மட்டும்தானா, நாம் யார், நம்முடைய ஐடென்டிட்டி என்ன, தமிழன் என்கின்ற அந்த உரிமையை சங்கம் அதை கண்டுபிடிச்சு சொன்னிச்சு. நம்ம 5000 முன்னாடி நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னது எது? அகமதாபாத், குஜராத்தில் இருக்கின்ற அகமதாபாத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆய்வகம் சொல்கின்றது. மகாராஷ்டிராவில் இருக்கின்ற பூனேங்கிற ஒரு ஆய்வகம் சொல்கின்றது. ஏன் இதெல்லாம் கடந்து அமெரிக்காவை சார்ந்திருக்கின்ற புளோரிடாங்கிற மாநகரத்தில் இருக்கின்ற அந்த ஆய்வகம் சொல்லுது. என்ன சொல்லுது? ஏறத்தாழ 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அதை இன்றைக்கு அவர்கள் மூடி மறைக்கின்ற வண்ணம் அவங்க என்னென்னலாம் செய்யறாங்க. அவங்க தமிழ்னா பிடிக்காது, தமிழர்கள்னா பிடிக்காது. வெறும் 25,000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு அவங்க கிட்டத்தட்ட 2,150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறார்கள். நம்ம 8 கோடி பேர் பேசுகிற தமிழ் மொழிக்கு என்று கிட்டத்தட்ட 113 கோடியை ஒதுக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் நாம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள்லாம் செய்கிறார் என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி எடுத்து சொல்லி குறைந்தபட்சம் ஒரு பாகம் என்று வரும்போது 1000 பேர் இருந்தாங்கன்னா 300 பேரை நாம் இந்த ஓரணியிலும் இயக்கத்தினுடைய உறுப்பினர்களாக சேர்க்கின்ற பணியில் நாளை காலையில் நாம் தொடங்கியதை நடத்திட வேண்டும். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பேசும்போது கூட சொன்னாரு, நமக்கான கூட்டத்தில் BLA கூட்டத்தில் பேசும்போது சொன்னாரு, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, நிரம்ப நம்பிக்கை இருக்கின்றது. திருச்சி தெற்கு மாவட்டம் தான் அதிக அளவில் சீக்கிரமாக சேர்த்து தரக்கூடிய அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த நம்பிக்கையை காக்கின்ற விதமாக நாளிலிருந்து தொடர்ந்து நம்முடைய பணியை நாம் ஆற்றிடுவோம் என்று சொல்லி, உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய இயக்கத்தினுடைய கழக முதன்மை செயலாளர் மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களை உரையாற்ற வருமாறு நாம் அனைவரும் சார்பாக கேட்டு விடைபெறுகிறோம். சிறப்பாக உரையாற்றுகின்ற, எதற்கும் பயப்படாமல் உரையாற்றுகின்ற கவிஞர் மருத்துவர் ராமலிங்கர் அண்ணாமலை அவர்களே, மணிராஜ் அவர்களே, கதிரவன் அவர்களே, மன்னை அரங்கநாதன் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்தி நகரக்கழக செயலாளர் ரீதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற மதிவாணன் அவர்களுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தளபதி அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு இந்த முழக்கத்தை வைத்து நாம் உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே இருந்த உறுப்பினர்களோடு புதிய உறுப்பினர்களையும் சேர்க்க இருக்கிறோம். அப்படி சேர்க்க வேண்டும் என்று தலைமை கழகத்தின் சார்பாக சொல்லப்பட்டு அதற்காக அவர் பொதுவிலே நிருபர்களை சந்தித்து உரையாற்றி இன்றைக்கு நாளை அவரே இருந்து நேரடியாக இந்த உறுப்பினர் சேர்க்கையை தொடக்க இருக்கிறார்கள். என்ன இந்த உறுப்பினர் சேர்க்கையில் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார் என்று சொன்னால், இந்த பணியை செய்து முடிப்போம் என்று சொன்னால், அப்படி நாம் வருகின்ற தேர்தலில் செய்யக்கூடிய பணிகள் 60% பணிகளை இப்போதே முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தலைவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். நாங்கள் கலைஞரோடு இருந்தவர்கள், இன்றைக்கு தளபதியோடும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கொள்கை பிடிப்பிலே தலைவரை மீறி அந்த கொள்கை பிடிப்பிலே சிறப்பாக இருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி கழக தலைவர். எவ்வளவோ மிரட்டி பார்க்கிறார்கள், ஒன்றிய அரசு நம்மை மிரட்டி பார்க்கிறார்கள், வழக்கு போடுகிறார்கள், ஈடியை வைத்து மிரட்டுகிறார்கள், இன்கம் டாக்ஸை வைத்து மிரட்டுகிறார்கள். ஆனால் எதற்கு அஞ்சாமல் எந்த செயலாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலமாக வெற்றி கண்டு இதுவரை அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரிலே மிக தைரியமான முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நம்முடைய அமைச்சர்
மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கிறார்கள், திருச்சியில் இருக்கிறதிலே தெற்கு மாவட்டத்தில் தான் அதிகமான உறுப்பினர்களை சேர்க்கிறோம் என்று இது சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே நீங்கள் கிட்டத்தட்ட கலைஞருடைய பிறந்த நாள் 100 கூட்டத்திற்கு மேலாக நடத்தியிருக்கிறீர்கள். இப்போது இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக இந்த இடத்துல கடைசியாக தளபதியை வைத்து ஒரு கூட்டம் போட்டோம். அன்றைக்கோடு இந்த இடத்துல கூட்டம் போடக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் ஒதுக்கி டிராஃபிக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் மிக அருமையாக மக்கள் கூடுகிற இடத்திலே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள். மிக சிறப்பாக இந்த கூட்டம் இருக்கிறது. எனவே நாங்கள் தளபதி அவர்கள் நீதிமன்றத்தில் இதுவரை சென்று வெற்றி பெறாத செயலே இல்லை என்கிற அளவுக்கு நீதிமன்றத்திலே நமக்கு நியாயத்தை நிலைநாட்டி இருக்கிறார். எந்த காலத்திலும் இப்படி ஒரு கவர்னர் இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. 6 மாதம் ஆகிவிட்டது வனத்துறையினுடைய சட்டம் நிறைவேற்றி அதை இப்போதுதான் கையெழுத்து போடுகிறார். எனவே இந்த அரசை முடக்குவதிலே அவர்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அனைத்தையும் தாண்டி இந்தியாவில் முதலமைச்சர் நம்பர் 1 முதலமைச்சராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு கூட்டணி இருக்கிறது.